உலக புகழ்பெற்ற ஊழியர் ஒருவர் முழு இரவு ஜெபத்தில் தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருந்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இதே போல ஒரு முழு இரவு ஜெபத்தில் இடைவேளையின் போது காஃபி கொடுப்பதுதான் தன்னுடைய ஊழியம் என்று, காஃபியை குடித்த பின் அந்த டம்ளரை கழுவி மற்றவர்களுக்கு கொடுத்து வந்ததை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். இதை கேட்டு கொண்டிருந்த அந்த முழு இரவு ஜெபத்திற்கு காஃபி கொடுக்கும் நபர் முடிந்த பின் அவரை சந்தித்து தானும் அதே ஊழியத்தை செய்வதாக கூறினார். ஆனால் பல வருடங்களாக இதே நிலையில்தான் இருக்கிறேன் என்று அங்கலாய்த்து கொண்ட அவர் மற்றொரு காரியத்தையும் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் காஃபி டம்ளரை குடித்த பின் கழுவி கொடுப்பீர்கள், நான் அப்படி இல்லை. அவசரத்தில் அவர்கள் குடித்து வைத்த டம்ளரை கழுவாமல் அப்படியே காஃபியை பிடித்து கொடுத்து விடுவேன், அதுதான் வித்தியாசம் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த ஊழியர், உண்மையற்ற முறையில் செய்வதினால் இன்னும் 40 வருடங்கள் ஆனாலும் நீர் இதே நிலைமையில் தான் இருப்பீர் என்று மனதில் நினைத்து கொண்டார். இதே போலவே நம் வாழ்வில் வேலை, ஊழியம், தொழில் எல்லாவற்றிலும் உயர்வதற்கு உண்மை மிக மிக அவசியம். சிந்தனைக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென்.